ஜனநாயகத்தில் வலிமை மிக்க சக்திகள் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற போது தமிழ்நாட்டை எந்த பாசிச சக்திகளாலும் ஒன்றும் செய்ய முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை பெரம்பூர் டான்போஸ்கோ பள்ளி வளாகத்தில் திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு சார்பில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் சிறுபான்மையினர் நலன் கருதி திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டார். தொடர்ந்து சிறுபான்மை மக்களின் கோரிக்கையை ஏற்று புதிய அறிவிப்பு ஒன்றையும் அவர் வெளியிட்டார். அதன்படி 2019 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிமுறைகள் 2019 படி உள்ள மதச்சார்பான கட்டிடங்களுக்கு மாவட்ட ஆட்சியரின் NOCயை வலியுறுத்தாமல் திட்ட அனுமதி வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார். 2019 முதல் 2024 வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிமுறைகள் 2019 படி உள்ள மதச்சார்பான கட்டிடங்களுக்கு மாவட்ட ஆட்சியருடைய NOCயை வலியுறுத்தாம திட்ட அனுமதி வழங்கப்படும். நாட்டின் குடிமக்களுக்கு அச்சத்தை வரவைக்கும் எதேச்சதிகார சக்திகளை எதிர்க்கும் திறனும் கொள்கை உணர்வும் திமுகவிற்கு மட்டுமே உள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டில் சக மனிதர்களை சகோதர சகோதரிகளாக கருதும் மக்கள்தான் பெரும்பான்மையாக இருப்பதாக கூறிய ஸ்டாலின், ஜனநாயகத்தில் இந்த வலிமைமிக்க சக்திகள் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது எந்த பாசிச சக்திகளாலும் தமிழ்நாட்டை ஒன்றும் செய்ய முடியாது என தெரிவித்தார். நாட்டில் வாழும் சிறுபான்மையின மக்கள் அனைவரும் இன்றைக்கு என்ன மாதிரியான அச்ச உணர்வோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கே அச்சத்தை வர வைக்கக்கூடிய எதேச்சதிகார சக்திகள் எதிர்க்கிற திறனும் கோரிக்கைகளும் அந்த உணர்வும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் இருக்குது. அதனால தான் SIR நடவடிக்கையின் போதும் சரி, இப்பவும் சரி, உங்கள் எல்லாருடைய வாக்குரிமையும் உறுதி செய்ய உறுதியோடு களப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்கோம். நாட்டில் அன்பொழி நடத்துகிற சமத்துவத்தை விரும்புகிற சக மனிதர்களை சக சகோதரிகளை நினைக்கிற மக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறோம். ஜனநாயகத்தில் இந்த வலிமைமிக்க சக்திகள் ஒன்று சேர்ந்து மக்களும் ஆதரவாக இருக்கும்போது எந்த பாசிச சக்திகளாலும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு துணையாக திராவிட முன்னேற்ற கழகமும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் உறுதியாக இருக்கும். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.